Hello students, இன்னைக்கு 10th standard social science lesson 4 படிக்கலாம். lesson 4 ஓட title The World After World War II. Second World Warக்கு அப்புறம் உலகம் எப்படி இருந்தது? World after World War II. Write any 3 causes for the Chinese Revolution of 1911. இந்த வருஷத்துல உருவான Chinese Revolution, சைனால ஏற்படுத்தப்பட்ட புரட்சி, உருவான புரட்சி, புரட்சின்னா ரெவல்யூஷன் அர்த்தம். அப்ப சைனால ஏற்படுத்தப்பட்ட புரட்சி, உருவான புரட்சி. 3 காசஸ், அதுக்கான 3 காரணங்கள் என்னென்ன, சைனால ஏன் அந்த புரட்சி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கான 3 காரணங்கள் என்னென்ன. The disintegration of the Manchu dynasty began with the death of Dowager Empress in 1908. மான்சு டைனஸ்டி பேர் பெற்று விளங்குச்சு. அது டிஸ்இன்டகிரேட் ஆகுது. இன்டகிரேட்னா ஒன்னு சேர்ந்து பவர்ஃபுல் ஆகிறது. டிஸ்இன்டகிரேட் அப்படின்னா உடஞ்சு தூள் தூளா போய் அர்த்தம் இல்லாம போறதுக்கு பேரு டிஸ்இன்டகிரேட். அப்ப டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த மான்சு டைனஸ்டி பிகேன் வித் த டெத் ஆஃப், எப்ப ஆரம்பிச்சது? பிகின், ஸ்டார்ட், பிகேன் அப்படின்னா அதோட பாஸ்ட் டென்ஸ். with the death of Dowager Empress in 1908. Dowager அப்படின்னா ஒரு ராஜா இருக்காரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி இருப்பாங்களே, ஒய்ஃப், அவங்களுக்கு பேரு எம்பரரோட ஒய்ஃப் எம்ப்ரஸ், ராணி. அந்த ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் விடோவா இருப்பாங்க இல்லையா, விதவையா இருப்பாங்க இல்லையா, அந்த விதவையான ராணிக்கு பேரு தான் டாவஜர், அவங்களுக்கு கொடுக்கப்படுற பட்டம். அப்ப ராஜா இல்லாம ஆட்சி செய்யற ஒரு ராணிக்கு பேரு டாவஜர் எம்பரஸ் பேரு. அப்ப அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மான்சு டைனசிட்டி அதோட புகழையும் அதோட ஸ்திரத்தன்மையும் இழக்குது, டிஸ்இன்டகிரேட் ஆகுது. இது முதல் காரணம். ரெண்டாவது, the new emperor was 2 years old, 2 வயசு சின்ன குழந்தை பையன். and the provincial governors began to assert their independence. அப்போ ஒரு சின்ன குழந்தை தான் ராஜாவா இருக்காரு ராணி இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா, ப்ராவின்ஸ், ஒவ்வொரு ஏரியால ஒவ்வொரு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் ப்ராவின்ஸ். அந்த ப்ராவின்ஸ்ல இருக்கிற கவர்னர்கள், இது ஒரு பதவி. மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கவர்னருங்கிறது ஒரு பதவி. அப்ப இந்த கவர்னர்ஸ் எல்லாம் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்னா என்ன, விடுதலை, அவங்க விடுதலையை உறுதிப்படுத்திக்கிறாங்க. நாங்க யாருக்கும் அடிமை கிடையாது, இந்த 2 வயசு குழந்தை பையன் எல்லாம் எங்களுக்கு ராஜா ஆக முடியாது, நாங்களே இண்டிபெண்ட் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப அசர்ட் பண்றாங்க, சொல்றாங்க, உறுதிப்படுத்திக்கிறாங்க, அசர்ட். In October 1911, the local army mutinied. மூணாவது காரணம், லோக்கல் ஆர்மின்னா அந்த ஏரியாக்குள்ள இருக்கிற ஆர்மி, படைகள் கலவரம் உண்டாக்குது. மியூட்டினிட் அப்படின்னா ஒரு போராட்டமா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு பேரு மியூட்டினி பண்றது, கலவரம் உண்டாக்குறது. அண்ட் த ரிவோல்ட் ஸ்ப்ரெட், ரிவோல்ட்னா எதிர்ப்பு, எதிர்ப்பு போராட்டம். இது ஸ்ப்ரெட்னு என்ன, வளருது, அதிகமாகுது. 1911 அக்டோபர்ல the provincial governors removed the Manchu garrisons. garrisonsனா இந்த படை வீரர்கள்லாம் தங்கியிருப்பாங்க, அவங்களோட பொருட்கள், ஆயுதங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வச்சிருக்கிற ஒரு இடம். இப்ப நம்ம காரெல்லாம் நிறுத்துறதுக்கு கராஜ், ஒர்க் ஷாப்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கேரிசன்ஸ். அப்ப மான்சு கேரிசன்ஸ், மான்சுவோட படை தளவாடங்கள்லாம் வச்சிருக்கிற அந்த ஷெட்டுகளை ரிமூவ் பண்றாங்க. யாரு? ப்ரொவின்சியல் கவர்னர்ஸ். பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க என்ன, ப்ரொக்ளைம்னா அறிவிச்சுக்கிறது, அவங்களாவே ஒன்னு அறிவிப்பு செய்தல், பேரு ப்ரொக்ளைம்டு தேர் இண்டிபெண்டன்ஸ். இப்ப முதல் காரணம் எம்ப்ரஸ் இறந்துடுறாங்க. ரெண்டாவது காரணம் ஒரு சின்ன குழந்தை ராஜா ஆகுது, அதனால யாரையும் அடக்க முடியல, இதனால மியூட்டினி, கலவரம் உண்டாகுது. அதனால மான்சு கேரிசன்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு விளக்கப்பட்டு ப்ரொவின்சியல் கவர்னர்ஸ் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ், விடுதலையை அறிவிச்சுக்கிறாங்க. இதுதான் சைனீஸ் ரெவல்யூஷனுக்கான 3 காரணம். செகண்ட் கொஸ்டின், ரைட் அ நோட் ஆன் மாவோஸ் லாங் மார்ச்.
மாவோ ஒரு பெரிய நீல நெடும் பயணம் மார்ச் பண்றார், நடந்து போறார், மார்ச் பாஸ் பண்றார். அதை பத்தி குறிப்பெழுதுங்க அப்படிங்கிறத செகண்ட் கொஸ்டின். Yes, Chiang Kai-shek had built a circle of fortified posts. ஃபோர்ட்னா என்ன? கோட்டை. ஃபோர்ட்னா கோட்டை. கோட்டைக்குள்ள இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? பாதுகாப்பா இருப்போம் இல்லையா? அப்போ அவர் தன்னை சுத்தி ஒரு ஃபோர்ட் அமைச்சுக்கிறார். நிறைய சர்க்கிள்ஸ் ஆஃப் பில்ட், வட்ட வட்டமா ரவுண்டா தன்னை சுத்தி கோட்டை மாதிரி அமைப்புகளை பாதுகாப்புக்காக உருவாக்கிறார். அரவுண்ட் த கம்யூனிஸ்ட் பொசிஷன்ஸ், கம்யூனிஸ்ட் தன்னை தாக்குவாங்க அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஃபோர்ட்டுகளை ஷியாங் கை-ஷெக் உருவாக்கிக்கிறார். இதனால அவர் பாதுகாப்பு பண்ணிட்டாருன்னா அவரு நம்மளை தாக்குவார் இல்லையா? அதனால மாவோ என்ன பண்றாரு, wanted to move out of ஹுனான்ங்கிற அந்த இடத்துல இருந்து, ஊர்ல இருந்து வெளியே போகணும்னு நினைச்சு மாவோ வெளியே கிளம்புறார். எங்க? ஃபார் அ சேஃபர் டெரிட்டரி, பாதுகாப்பான ஒரு டெரிட்டரிக்கு போகணும். டெரிட்டரினா இடம், ஒரு ஏரியா, பாதுகாப்பான ஏரியாக்கு போகணும்னு நினைக்கிறார். In 1933, Mao had gained full control of the Chinese Communist Party. கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மொத்தமான ஆதரவையும் அதை நோக்கி ஃபுல் கண்ட்ரோலையும் மாவோ உருவாக்கிக்கிறார். தனக்கு தானாவே அமைஞ்சிருது. சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மாவோக்கு கீழே வருது. In 1934, the communist army of about 1 lakh கம்யூனிஸ்ட் ஆர்மி, படை வீரர்கள் 1,00,000 பேரு இந்த நீண்ட பயணத்துக்கு, மார்ச் பாஸ்டுக்காக ரெடி ஆகிறாங்க. திஸ் மார்ச் ஹாஸ் பீன் லெஜெண்டரி. லெஜெண்டரினா பல காலத்துக்கும் சொல்லப்படக்கூடிய, போற்றப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு செயலா அமைஞ்சது. லெஜெண்டரினா கதையா காலங்காலமா பேசக்கூடிய அளவுல அமைந்தது. அவுட் ஆஃப் 1 lakh, only 20,000 finally reached Sheni after crossing 6,000 miles. மாவோட லாங் மார்ச் பாஸ்ட்ல 1,00,000 பேர் கிளம்புறாங்க. வெறும் 20,000 பேர் தான் கடைசியா ஷெனிக்கு சேர்றாங்க. அவங்க நடந்த பயணத்தோட நீளம் 6,000 மைல்கள். கிலோமீட்டர் வேற, மைல் வேற. இவங்க 6,000 மைல்கள் நடந்து ஷெனிய அடையறாங்க. இதுதான் மாவோட லாங் மார்ச்ச பத்தின முக்கியமான குறிப்புகள். தேர்ட் ஒன், வாட் டு யூ நோ ஆஃப் பாக்தாத் பேக்ட்? பாக்தாத் பேக்ட் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. பேக்ட்னாலே ஒரு உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். அப்ப பாக்தாத் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது? In 1955, டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான் அண்ட் ஈரான் signed a pact, ஒரு உடன்படிக்கை கையெழுத்திடுறாங்க, சைன் பண்றாங்க. known as பாக்தாத் பேக்ட். அந்த சைன் பண்ற அக்ரிமெண்ட்டுக்கு பேரு பாக்தாத் உடன்படிக்கை. In 1958, the United States joined the organization. இந்த அமைப்புல, இந்த ஆர்கனைசேஷன்ல யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஜாயின் ஆயிக்குது, கலந்துக்குது. And therefore, it came to be known as the Central Treaty Organization. யுஎஸும் கலந்துகிட்டாங்காட்டி அதுக்கு பேர் மாற்றம் என்ன ஆச்சு? பாக்தாத் பேரை சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் ஆச்சு. This treaty was open to any Arab nation desiring peace and security in the region. இந்த ட்ரீட்டிக்குள்ள, இந்த உடன்படிக்கைக்குள்ள, இந்த அமைப்புக்குள்ள எந்த ஒரு அரபு நேஷன், அரபு கண்ட்ரி, அரபு நாடுகள் எது வேணாலும் கலந்துக்கலாம். யார் யார் கலந்துக்க முடியும்? அமைதியும், பீஸ், அமைதியும் பாதுகாப்பும், இது ரெண்டும் முக்கியம்னு ஆசைப்படுற கண்ட்ரிகள், டிசைரிங்னா விரும்புற கண்ட்ரிகள் எது வேணாலும் இந்த உடன்படிக்கைக்குள்ள சேர்ந்துக்கலாம். எந்த ஏரியால? இன் திஸ் ரீஜன், இந்த ஏரியால. சென்டோ வாஸ் டிசால்வ்டு இன் 1979. இந்த பேக்ட் இது 1979ல கலைத்து விடப்பட்டது. இது வேண்டான்னு விட்டுட்டாங்க. ஓகே, இது தேர்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், வாட் வாஸ் மார்ஷல் பிளான்?
மார்ஷல் பிளான் அப்படின்னா என்ன? The US conceived the Marshall Plan. மார்ஷல் பிளானை யூஎஸ் வந்து உருவாக்குச்சு. கன்சீவ்டுன்னா என்ன? உருவாக்கு, வளர்த்தறது. To bring the countries in the Western Europe under its influence. வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிகளையும் தனக்கு கீழே, தன்னோட ஆளுமைக்கு கீழே கொண்டுட்டு வந்து அதுக்கு ஏதாவது உதவணும் அப்படின்னு பிளான் பண்ணதுதான் மார்ஷல் பிளான். The plan sought to help the countries of Europe. யூரோப்ல இருக்கிற கண்ட்ரிகளுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த பிளான் வந்து விரும்புச்சு, முயற்சி பண்ணுச்சு. இதுதான் அதோட நோக்கம். sought with the American dollars to facilitate their early recovery from the destruction caused by the Second World War. செகண்ட் வேர்ல்டு வார்னால உண்டான, காஸ்ட்னா உண்டான, டிஸ்ட்ரக்ஷன் அழிவுகள், அத விரைந்து ஏர்லி ரெக்கவரி, கூடிய சீக்கிரம் உடனடியாக ரெக்கவர் பண்ணணும். ரெக்கவர்னா என்ன? திருப்பி மீண்டு நல்ல விதமா அமைக்கிறது, ரெக்கவரி. ஃபெசிலிட்டேட்னா வசதிப்படுத்தி கொடுக்கறது. அப்போ மார்ஷல் பிளான் என்ன பண்ணுச்சு? ஹெல்ப் த கண்ட்ரீஸ் ஆஃப் யூரோப். அது ஹெல்ப் பண்ணுச்சு யூரோப்போட கண்ட்ரீஸுகளுக்கு. அமெரிக்கன் டாலர் மூலமா, அதோட பண உதவி மூலமா சீக்கிரமா செகண்ட் வேர்ல்டு வார்ல உண்டான டிஸ்ட்ரக்ஷன்ஸ், கெடுதல்கள், டிஸ்ட்ரக்ஷன் அழிவுகள் எல்லாத்திலிருந்தும் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு போடப்பட்ட பிளான் தான் மார்ஷல் பிளான். இப்ப இது வந்து ஃபோர்த் ஆன்சர். ஃபிஃப்த் வந்து ரைட் அ நோட் ஆன் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ். தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிஸ் என்னென்ன, அதை பத்தி ஒரு குறிப்பு எழுதுங்கிறது தான் ஃபிஃப்த் கொஸ்டின். த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் லெட் பை த யூஎஸ். முதலாளித்துவம் நிறைந்த நாடுகள், முதலாளித்துவம் பண்ணி தொழில் பண்ற நாடுகள். வேர் பொலிட்டிக்கலி டெசிக்னேட்டட் ஆஸ் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். அப்போ பொலிட்டிக்கலின்னு என்ன? அரசியல் ரீதியாக முதலாளித்துவத்தை ஃபாலோ பண்ற கண்ட்ரிகளை ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நாங்க. கம்யூனிசம், கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸ் லெட் பை சோவியத் யூனியன். முதலாளித்துவம் நடத்துறது யூஎஸ் தான் முதன்மையான கண்ட்ரி. கம்யூனிசம் ஃபாலோ பண்ற முதன்மையான கண்ட்ரி சோவியத் யூனியன், யுஎஸ்எஸ்ஆர், ரஷ்யா, இன்றைய ரஷ்யா. States led by Soviet Union came to be known as Second World. அப்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வந்து முதலாளித்துவம் நிறைந்த, கேபிட்டலிஸ்ட் நிறைந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு. கம்யூனிசம் நிறைந்த நாடுகள் எல்லாம் வந்து செகண்ட் வேர்ல்டுன்னு பெயர் பெற்றுச்சு. ஸ்டேட்ஸ் அவுட் சைடு தீஸ் டூ, கம்யூனிசமும் அல்லாத, முதலாளித்துவமும் அல்லாத கண்ட்ரிகளை தேர்ட் வேர்ல்டுன்னு குறிப்பிட்டாங்க. அப்ப இதுதான், இதே போதும். 2 மார்க்ஸுக்கு இந்த 3 பாயிண்டே போதும். இது வந்து உங்களுக்கு ஆடட் இன்ஃபர்மேஷன், இன்னும் அதிகப்படியான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். The third world principally consisted of developing world. வளர்ந்து வரும் நாடுகளை சேர்ந்தது தேர்ட் வேர்ல்டு. ஃபார்மர் காலனிஸ் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஏசியன் கான்டினென்ட்ல இருக்கிறவங்க, லாட்டின் அமெரிக்கால இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து தேர்ட் வேர்ல்டு கீழே வந்தது. வித் இந்த 3 பாயிண்ட் மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். இது வந்து உங்களுக்கு நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கங்க. வித் பிரேக்கப் ஆஃப் சோவியத் யூனியன் இன் 1991, யுஎஸ்எஸ்ஆர் உடைஞ்சதுக்கு அப்புறம் the term third world has lost its relevance. அதோட மதிப்பை இழந்துருச்சு, அதோட அர்த்தத்தை இழந்துருச்சு. ஓகே, அப்ப இது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். 6th question. How was the Cuban Missile Crisis diffused? Cuban Missile Crisis, மிசைல்னா என்ன? ஏவுகணை. கிரைசிஸ்னா அதோட பிரச்சனைகள், அதோட இஷ்யூ கிரைசிஸ். கியூபால இருந்த ஏவுகணை பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட்டது? டிஃப்யூஸ்டு அப்படின்னா தீர்க்கப்பட்டது, தெளிவுபடுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் டிஃப்யூஸ்னு இங்க அர்த்தம் ஆகுது. In April 1961, while landing an army of Cuban exiles on the island of Bay of Pigs, the US bombed Cuban airfields with the objective
of overthrowing Castro's regime. Castro, Fidel Castroவோட ஆட்சி. இதுதான் இந்த வேர்ட்ஸோட மீனிங். 1961ல கியூபன் எக்ஸைல்ஸ், நாடு கடத்தப்பட்டவர்களுக்கு பேர் தான் எக்ஸைல்ஸ். கியூபாவோட நாடு கடத்தப்பட்ட மக்களை அமெரிக்கா பே ஆஃப் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டு தீவுல இறக்கி விடும்போது யுஎஸ் கியூபன் ஏர்ஃபீல்ட்ஸ், கியூபனோட விமானப்படைகளை எல்லாம் அழிக்குது, பாம்பு போட்டு அழிக்குது. அதோட ஆப்ஜெக்டிவ், ஏன் அழிக்குது, அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, கேஸ்ட்ரோவோட ஆட்சிய தூக்கி எறியணும். ஓவர் த்ரோயிங்னா தூக்கி எறியணும். கேஸ்ட்ரோவை ஆட்சியிலிருந்து தூக்கி எறியணும்னு சொல்லி பாம்பு போடுது கியூபன் ஏர்ஃபீல்ட்ஸ் மேல. இதுதான் கியூபன் மிசைல் கிரைசிஸ். இதுதான் கியூபனோட ஏவுகணை பிரச்சனை. யுஎஸ் வார்ஷிப்ஸ் சரவுண்டட் கியூபா. கப்பல் படை, வார்ஷிப்ஸ், போர் கப்பல் படை கியூபாவை சுத்தி நிக்குது, சூழ்ந்து நிக்குது. சரவுண்டட்னா சூழ்ந்து நிக்குது. The Kennedy government, US ஓட பிரசிடென்ட் கென்னடி, had received intelligence that USSR was secretly installing nuclear missiles in Cuba. கென்னடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரகசிய தகவல், இன்டெலிஜென்ஸ்னா ஒரு தகவல் வந்திருக்கு உளவுப்படை பிரிவில் இருந்து. என்னன்னு, யுஎஸ்எஸ்ஆர் யாருக்கும் தெரியாம மறைமுகமா ரகசியமா நியூக்ளியர் மிசைல்ஸ், நியூக்ளியர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்ப பேசிட்டே இருக்கோம். மிசைல்ஸ்னா ஏவுகணை. அப்ப இதை ரஷ்யா கியூபால எரெக்ட் பண்ணி அதை செயல்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி கென்னடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரகசிய தகவல் போகுது, இன்டெலிஜென்ஸ் உளவுப்படை மூலயமா. அப்ப கியூபாவை அடிக்கணும் இல்லையா, கியூபாவை அமைதிப்படுத்தணும் இல்லையா, ரஷ்யாக்கு சப்போர்ட் பண்ணுது இல்லையா, அதனால கியூபாவை வளைச்சு பிடிக்கணும்னு யுஎஸ் பிளான் பண்ணுது அழிக்கிறதுக்கு. ஃபைனலி த சோவியத் பிரசிடென்ட் குருஷேவ், சோவியத் யுஎஸ்எஸ்ஆரோட ரஷ்யாவோட பிரசிடென்ட் குருஷேவ் அக்ரீடு டு வித்ட்ரா த மிசைல்ஸ். கியூபால தன்னோட ஏவுகணைகளை எல்லாம் திருப்பி எங்க நாட்டுக்கே எடுத்துட்டு போயிடுறோம், நாங்க யாரையும் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துட்டு போய்க்கிறேன்னு சொன்ன உடனே இந்த மிசைல் ஏவுகணை பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுதான் டிஃப்யூஸ்ட்னு அர்த்தம். இப்போ 6 கொஸ்டின்ஸ் தான் ஃபோர்த் லெசன்ல இருக்கு. இப்போ 6 கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். நல்லா படிங்க. இவ்வளோ பெரிய ஆன்சர்ஸ் நீங்க எழுதணுங்கிறது கூட இல்லை. கரெக்டா உங்களுக்கு தேவையான இந்த கொஸ்டினோட பதில் எப்படின்னா, இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் கொண்டுட்டு சொல்லி கொடுத்தாதான் புரியும். அதனாலதான் இப்படி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கரெக்டான 2 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எக்ஸாமுக்கு எழுதுனீங்கன்னா கூட போதும். நெக்ஸ்ட் லெசன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இம்மீடியட்டா சேரும். தேங்க்ஸ் அ லாட்.